உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தர்பீஸ் கொடுமைகள் பார்ட் 2. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். நான் வந்ததே அதுக்கு தானா, அதுக்கு எதுக்கு வரணும் உள்ள? மாக்காப்பா 15 வருஷம் பழக்கம், ஓகேங்களா? திவாகரா மாக்காப்பான்னா மாக்காப்பா தான் அவங்களுக்கு முக்கியம். அப்புறம் என்ன ஆதாரம் இருக்கு காட்டுங்க. நீங்க அவங்க மேல கையை போட்டு ஆதாரம் காட்டுங்க. நான் ஒரு டாக்டருக்கு படிச்சவனா, சாதாரணமா ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒரு டாக்டர் டேய் வாடா போடா அப்படிலாம் பேச முடியுமா? டேய் டாக்டர் டே டாக்டர், அவர் நைட் டாக்டர் டியூட்டி முடிஞ்சு போறாரு போட்டாங்க. என்ன இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணுங்கலாம் ரொம்ப அழகான பொண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிருக்கீங்க. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. உங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் நிசாக்காட்ட போய் தப்பா நடக்கணும்? என்னங்க அது கொடுமையா இருக்கு. நீ இன்னும் 2 தடவை சேர்த்து அறிஞ்சிருக்கணும். இந்த தர்பீஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் யாராலையும் அடக்கவே முடியாது போல இருக்கு. ஒரு பக்கம் குக் வித் கோமாளியில போய் பண்ற கோமாளித்தனத்தெல்லாம் பண்ணி அது மூலியமா ஸ்டேஷனுக்கு போய் மாக்காப்பா ஆனந்த், வினோத், புகழ் மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களையும் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனா. மாக்காப்பா ஆனந்த், கானா, வினோத், புகழ், அன்சார் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை தாக்கி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. சரி, அந்த பிரச்சனையோட விட்டுருவானான்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. அந்த பிரச்சனையை பத்தி எல்லா யூடியூப் சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு சேனலா போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த தர்பீஸ். ஏன்னா கானா வினோத்துக்கு எல்லாருக்கும் 6 அறிவு இருக்குன்னா அவர் 5 அறிவு தான் இருக்கும். 6ஆம் அறிவே பயன்படுத்த மாட்டேன். அப்படி நீங்க என்ன சார் சொன்னீங்க? யூஸ்வலா நான் லவபிள் வேர்ட்ஸா யூஸ் பண்ணுவேன். அதனால ரொம்ப பாசிட்டிவா தான் 6ஆம் அறிவே பயன்படுத்த மாட்டேன். அப்படி ப்ரோவக்டிவ்ல போய் இன்டர்வியூ கொடுக்கும்போது எங்க கிட்ட ப்ரூஃபே இருக்குன்னு சொல்லி அதை ப்ரூஃபை காட்டுறதுக்காக எடுக்கத்தான் செஞ்சாப்ல. உடனே பதறி அடிச்சு போய் அங்க இருக்கிற 4 லட்ச ரூபாய் கேமரா உடைச்சு போட்டு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போய் அங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த மனுஷனை ஸ்டேஷன்ல பதுக்கி வச்சு அதுக்கப்புறம் தப்பிச்சா போதும்னு அங்கேருந்து ஓடி போனாப்ல. சரி ரைட்டு, இதுக்கப்புறமா வச்சு பதுங்கிடுவானான்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். மறுபடியும் முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த ப்ரோவக்டிவியோட ஆங்கர் காட்ட வந்த அந்த ப்ரூஃப் என்ன அப்படிங்கிற வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. ஸோ அந்த வீடியோவில் நிஷாக்கா என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொஞ்சம் பாருங்க. இப்போ குக் வித் கோமாளி நடந்த பிரச்சனை, அதுல வந்து திவாகர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாமே வந்து 100% உண்மை கிடையாது. நகன்ற வேண்டியது. அவர் உள்ள நுழைஞ்ச உடனேயே பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு. வந்த உடனேயே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது. இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். நான் வந்ததே அதுக்கு தானா, அதுக்கு எதுக்கு வரணும் உள்ள? மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பத்தி நான் முழுசா பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கோம். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ அதுக்கு வந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். நிஷாக்கா சொல்லட்டும், சம்பந்தப்பட்ட நிஷாக்கா வாயை திறந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. கடத்துல நிஷாக்காவே வந்து வாயை திறந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து அவர் மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். சரி ரைட்டு, நிஷாக்காவே ஓப்பனா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தர்பீஸ் கிட்ட பேசுறதுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சா தர்பீஸ் கிட்டயா பேசுறதுக்கு பாயிண்ட் இருக்காதுங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாம என்னென்னலாம் பேசுறது தெரியுமா அந்த தர்பீஸ்? அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. லேட்டஸ்டா நிசா அக்கா வீடியோ வந்து நான் தப்பு பண்ண மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் நான் கெஞ்சியே கேட்கலையே, இனி கேட்பேன்னு சொல்ல வந்து. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிசா அக்கா அவங்க அபிஷியல் ஐடியில இருந்து திவாகர் தப்பு பண்ணனா அப்படின்னு சொல்லவும் கிடையாது. இதுக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு சத்தியமா தெரியல. அதாவது அவங்க அபிஷியல் ஐடியில இருந்து நிஷாக்கா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலையாமா. இந்த ஜனநாயகன் படம் மாதிரி இதுவும் அன்அபிஷியலா லீக் ஆகி வெளியே வந்துருச்சாமா. ஒருவேளை யாரும் மிரட்டி வாங்கியிருப்பாங்களோ? அவங்க அபிஷியல் ஐடியில இருந்து திவாகர் தப்பு பண்ணனா அப்படின்னு சொல்லவும் கிடையாது. சம்பந்தப்பட்ட ஆளே அவங்களே வந்து வீடியோல மூஞ்ச காமிச்சு இதுதான் நடந்துச்சு, இதுதான் சம்பவம், இவன் மேலதான் தப்பு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டாங்க. ஆனாலும் தர்பீஸ் வந்து இந்த வீடியோவை அவங்க அபிஷியல் ஐடியில போஸ்ட் பண்ணா மட்டும்தான் ஒத்துப்பாரான். நிஜமாவே தெரியலைங்க, என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க.
ஏதோ ஆடியோ லீக் ஆயிருந்தா கூட இல்லைங்க ஏதோ ஃபேக் ஆடியோ மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட நீ தப்பிக்கலாம். ஆனா வீடியோ, அதுவும் அவங்களே பேசின வீடியோவை பார்த்து கூட நீ காரணம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்ற பாரு. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். அவங்க அபிஷியல் ஐடியில இருந்து திவாகர் தப்பு பண்ணனா அப்படின்னு சொல்லவும் கிடையாது. மாக்காப்பா 15 வருஷம் பழக்கம், ஓகேங்களா. திவாகரா மாக்காப்பான்னா மாக்காப்பா தான் அவங்களுக்கு முக்கியம், ஓகேங்களா. அப்புறம் என்ன ஆதாரம் இருக்கு? ஒரே நிமிஷம். நீங்க அவங்க மேல கையை போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா ஆதாரம் இருக்கு. ஆதாரம் காட்டுங்க. ஒரு வீடியோல திவாகர் நடந்த விதம் தப்பு அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதே போன் கால்ல இல்ல நான் விளக்கியோட தான் போனேன், திவாகருக்கு இன்னொருத்தவங்களுக்கு தான் சண்டை, நான் விளக்கியோட தான் போனேன், நான் வந்து திவாகர் மேல கை போட்டதை தப்பா எடுத்துக்கல அப்படின்றாங்க. அதாவது பாயிண்ட்டுக்கு மேல பாயிண்டா அடிக்கிட்டு இருக்காப்ல. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல பார்த்தா தப்பு பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களா, இன்னொரு இடத்துல பார்த்தா இல்ல நான் தப்பா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா. சோ நிஷாக்காவே மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சார் தானே சொல்றாப்ல. இவரு சொல்லக்கூடிய அதே ஆடியோ கால்ல நிஷாக்கா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நம்மளும் கேட்போமா? ரொம்ப நல்லதா போச்சு. இருங்க சார். ஷோல்டர், நீ வந்து ஷோல்டர்ல கை போட்டுட்டே நிக்கிற. சோ இப்ப எங்க பசங்க போறானா, இப்ப புகழ் வந்து இப்ப இருக்காமலே கை போட்டுட்டு இருக்க மாட்டான். வினோத் தம்பி எல்லாம் வந்து குறைஷ் எல்லாம் வந்து தம்பி மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சோ இவனுமே எனக்கு தம்பி, அக்கானு கூப்பிட்டானா தம்பியா தான் நினைக்கிறேன், எப்பவுமே தம்பியா தான் பாப்பேன் நான். ஓகேவா? சோ நம்ம தர்பீஸ் சொன்னது இதுதான். ஒரு பக்கம் என்னன்னா அவங்க தப்பா எதுவும் நினைச்சுக்கல, தம்பின்னு தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றாப்புல. ஆமா, நிஷாக்கா அந்த ஆடியோவில் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா கூடவே என்னத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த தர்பீஸ் கேட்கணுமா இல்லையா? வாங்க அதை கேட்போம். தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல ஸ்டாப் பண்ணுங்க. பட் நடந்துகிட்ட விதம் இவனுமே ரொம்ப தவறான வார்த்தைகள் விடுறது, ஜாதி பத்தி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இருக்கு? மாமா கிட்ட வந்து நீங்க இவ்வளவு நாள் நீங்க போட்டிருந்தீங்க, நான் ஒரு நாள், அது வந்து அவன் விளையாட்டா கூட சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த சொன்ன விதம், சொன்ன இடம் தப்பு. அவரோட மனைவி மேல போய் இப்படி கையை போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பத்திரம் வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? பின்னாடி என்னதான் இருந்தாலும் ஒரு ஹஸ்பண்ட் அப்படி பேசக்கூடாது இல்ல. ஓகேவா? அதாவது இந்த தர்பீஸுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு, பாத்தீங்களா இங்க இப்படி சொல்றாங்க, அங்க அப்படி சொல்றாங்க, எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்றாங்க. நிஷாக்கா அந்த வீடியோலயும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. என்ன ஆடியோல வந்து அவன் எனக்கு தம்பி மாதிரி நான் தப்பா எடுத்துக்கல, பட் இருந்தாலும் அவன் பேசின விதம், நடந்துகிட்ட விதம், அங்க கேர்ள்ஸ் கிட்ட நடந்துகிட்டு எல்லாமே தப்பா தான் இருந்துச்சு. அங்க இருந்த பல பேர் கண்டிச்சாங்க அப்படிங்கறத அந்த ஆடியோலயும் நிஷாக்கா சொல்லித்தானே இருக்காங்க. ஒரு வீடியோல திவாகர் நடந்த விதம் தப்பு அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். இதே போன் கால்ல நான் வந்து திவாகர் மேல கை போட்டதை தப்பா எடுத்துக்கல அப்படின்றாங்க. மாமா கிட்ட வந்து நீங்க இவ்வளவு நாள் நீங்க போட்டிருந்தீங்க, நான் ஒரு நாள், அது வந்து அவன் விளையாட்டா கூட சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த சொன்ன விதம், சொன்ன இடம் தப்பு. அவங்களே வளர்க்க வேணாம் நினைச்சு நீங்க தான் வளர்த்து விட்டுருங்க திவாகர். சோ இப்ப மாத்தி மாத்தி பேசுறது நிஷாக்கா கிடையாது. எப்படியாச்சும் மாத்தி மாத்தி பேசினாவாச்சும் ஏதாச்சும் மாறிடாதா அப்படின்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த தர்பீஸ் தான். ஒரு இடத்துல திவாகர் நடந்த விதம் தப்பு, ஒரு இடத்துல கை போட்டான், ஒரு இடத்துல நான் அதை தப்பா எடுத்துக்கல, ஓகேங்களா. இன்னொரு இடத்துல வினோத்துக்கும் திவாகருக்கு தான் சண்டை, நிஷாக்காவோட நிலையில்லாத ஒரு கூற்று, போட வேற வேலையே இல்ல, ஆளப்பாரு, மாக்காப்பா சாரை காப்பாத்த விரும்புறாங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம். தர்பீஸ் ஒன்னும் சாதாரணப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க. எப்பேற்பட்ட திறமை பாருங்க. அவங்க ஒன்னா சொன்னதை இவன் தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுட்டான் பாருங்க. அவன் எனக்கு தம்பி மாதிரி தான், அவன் என் மேல கையை போட்டதை நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல, பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவன் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னது தப்பா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தானே அவங்க சொன்னாங்க. ஆனா இது இந்த ஆளு எப்படி பிரிச்சுட்டான் பாத்தீங்களா? ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. இத்தனைக்கும் இப்படி ஒருத்தன் பேசினா அப்படின்னா நிஷாக்காவுடைய ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்க எவ்வளவு தப்பா இருந்திருக்கும். அதனால அந்த மனுஷன் சொல்லியிருக்காப்புல. பக்கத்துல இருந்து வினோத் கேட்கும் போது வினோத்துக்கு தப்பா இருந்திருக்கு, அதனால வினோத்தும் கேட்டிருக்காப்புல. அப்படி கேட்கும் போது இந்த தர்பீஸ் என்ன பண்ணிருக்கணும்? அப்படியா, சாரிங்க தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச மாட்டேங்க, எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த தர்பீஸ் அப்படி முடிக்குமா? ப்ரோவோக் டிவில ப்ரூஃப் இருக்குன்னு எடுக்கிறதுக்குள்ள இந்த ஆளு போய் என்னென்ன வேலையை பார்த்தான், அதே மாதிரி வேலையை தானே அங்கேயும் பண்ணிருப்பான். ஏன்பா உள்ள நடந்த மேட்டர்லாம் எப்படிப்பா கரெக்டா சொல்றேன்? நிஷாக்கா சொன்ன மாதிரியே அவங்க அதை பெருசா எடுத்துக்கலனா கூட வினோத் கேட்டிருக்காப்புல. சோ வினோத்துக்கும் தர்பீஸுக்கும் தான் அங்க பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை நிஷாக்கா தான் தடுத்து விட்டுருக்காங்க, அதை தான் அங்க கன்வே பண்றாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ஆளே தடுத்து விட்டுருக்காங்கன்னா அவங்க எனக்கு தானே சப்போர்ட். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படா என் மேல அப்படிப்பட்ட பழிய போடலாம் அப்படின்னு அதை ஒரு பாயிண்டா எடுத்து தர்பீஸ் பேசிட்டு இருக்கு, ஓகேங்களா. இன்னொரு இடத்துல வினோத்துக்கும் திவாகருக்கு தான் சண்டை, நிஷாக்காவோட நிலையில்லாத ஒரு கூற்று.
இதுல கொடுமை என்னன்னா, நேத்து வரைக்கும் எல்லா மீடியாலையும் போயிட்டு மாக்காப்பாலாம் எப்பேற்பட்ட குடிகாரன் தெரியுமா, குடிச்சிட்டு தான் ஷூட்டுக்கே வருவான், அன்னைக்கு கூட குடிச்சிருந்தான், ஏன் கண்ணு முன்னாடியே குடிச்சிட்டு சிக்கன் வேணுமான்லாம் கேட்டான், அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாததெல்லாம் எடுத்து சொன்னது மட்டும் இல்லாம இப்போ மாக்காப்பா சாராம்ல, மாக்காப்பா சாரை காப்பாத்த விரும்புறாங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம். மாக்காப்பா ஆனந்த் குடிபோதையில வந்து அடிச்சு இரும்பு அடியாளரை தாக்கி மொத்தம் 2 குத்து. இதே நிசாக்கா என்னையே உருவ கேள்வி பண்ணிருக்காங்க, போடா வாடான்னு பேசிருக்காங்க. என்னதான் வயசுல சின்ன பையனா இருந்தாலும், இது வயசுல சின்ன பையனா, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அவனும் எனக்கு தம்பி மாறிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தை முடிச்சுக்கிட்டு என்னதான் வயசுல சின்ன பையனாவே இருந்தாலுமாம்ல. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சது இல்ல. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். கிடைக்கிற கேப்லாம் 6 அடிக்கானப்பா இந்த தர்பீஸ். எப்படி தன் வாலிப வயதிலிருந்தே பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காக வென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓகேங்களா, நான் ஒரு டாக்டருக்கு படிச்சவனா சாதாரணமா ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒரு டாக்டர் டேய் வாடா போடா அப்படிலாம் பேச முடியுமா? ஏய் டாக்டர், டே டாக்டர் அவர் நைட் டாக்டர் டியூட்டி முடிஞ்சு போறாரு போட்டாங்க. என்ன வந்து நிறைய உருவ கேள்வியும் பண்ணிருப்பாங்க. அதாவது டாக்டருக்கு படிச்சிருக்கேன் படிச்சவன் அப்படின்னு வாய்க்கு பேசுறாப்ல. ஆனா எங்கேயாச்சும் டாக்டருக்கு படிச்சவன் நல்லா படிச்சவன் போயிட்டு கேமரா போய் பிடிக்கி கேமராவை உடைச்சி பார்த்திருக்கீங்களா? நான் ஒரு டாக்டருக்கு படிச்சவனா சாதாரணமா ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒரு டாக்டர் டேய் வாடா போடா அப்படிலாம் பேச முடியுமா? நான் படிச்சவன், அதுவும் டாக்டருக்கு படிச்சவன், என்ன போயிட்டு வாடா போடான்லாம் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே இந்த தர்பூசணிக்கு கோவம் வருதுல்ல. அப்போ ஒரு புருஷன் முன்னாடி ஒரு பொண்டாட்டி தோல்ல கையை போட்டுட்டு இவ்வளவு நாள் உன் புருஷன் தானே கையை போட்டிருந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த புருஷனுக்கு கோவம் வராதடா? கோமாளில நிறைய பேர் ஃப்ரெண்ட்லியா யாரையும் தப்பான எண்ணத்தோட மேல கை போட மாட்டாங்க. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்லியா அக்கான்னு போட்டதை மாக்காப்பாவை காப்பாத்துறதுக்காக இது சித்தரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மாக்காப்பா சார் இருந்துச்சு, அடுத்த வரையிலேயே மாக்காப்பா டாப்ல அந்த ஆள் என்ன பேசுறான்றது அவனுக்கே தெரியல போல இருக்கு. மாக்காப்பா சாரை காப்பாத்த விரும்புறாங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம். மாக்காப்பாவை காப்பாத்துறதுக்காக இது சித்தரிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, குக் வித் கோமாளி செட்ல பாத்திருக்காங்க யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணிருக்கான் போல இருக்கு. இந்த பிக் பாஸ்ல கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டதையும் பண்ணான்ல, அதே வேலையை தான் இங்கேயும் பண்ணிருப்பான் போல. திவாகர் புரிஞ்சுங்க. திவாகர், உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வளைக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பேசிக் சைக்காலஜி. தப்பு பண்ணவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே பண்ண மாட்டான். தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு தான் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை பண்றானோ பிரச்சனையை பண்ணி முடிச்ச உடனே ஆளா முந்தி அடிச்சு போய் ஃபர்ஸ்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறான் போல. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஏன்னா அங்க கேட்டாலும் இதே ரிலாக்ஸ் தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். பேசிக் சைக்காலஜியை புரிஞ்சுக்கோங்க சார், நான் தப்பு பண்ணியிருந்தா எப்படி சார் நானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற கேள்வி அங்கேயும் கேட்பான் போல. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இதுல கொடுமை என்னன்னா, இப்ப குக் வித் கோமாளில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, இந்த இன்சிடென்ட் மாதிரியே இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்பீஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காப்ல. அந்த எக்ஸாம்பிளை கொஞ்சம் கேளுங்களேன். நானே காலேஜ்ல படிக்கிறப்ப பஸ்ல வந்துகிட்டு இருந்தேன். ஒருத்தவர் பஸ்ல ஒரு பொண்ணுட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவர், இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவர் கீழே இறக்கி விட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் நடந்துச்சு. அந்த தப்பு பண்ணவர் அவர் விஷயம் போயிட்டாரு. என்னடா இது, என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் இது? இவரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது பஸ்ல போனாராம், ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்களா, அங்க இருக்கிற எல்லாருமா சேர்ந்து அடிச்சு அவரை இறக்கி விட்டாங்களா, அவர் போயிட்டாராம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணார், அவரு போயிட்டார், எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சிட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்னமோ வடிவேல் காமெடி வரலடா இருக்கு. ஒருத்தவர் பஸ்ல ஒரு பொண்ணுட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவர், இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவர் கீழே இறக்கி விட்டாங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. இப்போ குக் வித் கோமாளில நடந்த இன்சிடென்ட் வந்து இந்த மனுஷன் மிஸ்பிஹேவ் பண்ணாமையே மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க அப்படின்னு நடந்த இன்சிடென்ட். ஆனா இவர் சொல்ற எக்ஸாம்பிள்ல மிஸ்பிஹேவ் பண்ணாரு, அடிச்சு இறக்கி விட்டாங்க, அவரு போயிட்டாரு. இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. சோ நிசாக்கா மேல உள்ள மரியாதையே எனக்கு போச்சு. ஓகேங்களா, ஒருத்தவங்களை காப்பாத்துறதுக்காக ஒருத்தவங்க மேல அபாண்டமான பழி சுமத்துறது, இதுக்கு என்ன சொல்றது? அந்த கடவுளுக்கே இருக்காது. ஒரு அப்பாவி பையன் ஒரு ஷோவுக்கு வந்த கொடுமைக்காக, ஓகேவா, அதாவது ஷோக்கு வந்த ஒரு கொடுமைக்காக இப்பேற்பட்ட ஒரு அப்பாவி பையன் மேல இப்பேற்பட்ட பழியை தூக்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தர்பூசணி பேசுது இல்லையா. இதை பேசி முடிச்சுட்டு அடுத்ததா ஒன்று சொல்றாப்ல.
அதுல அவர் என்ன சொல்ல வராருங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்ன இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகான பொண்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிருக்கேன். இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் ஃபோன் பண்ணி பேசினதுல நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல வருந்த மாட்டேன்ல. அப்படியே ஃபோன் பண்ணி பேசினா அபிஷியல் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும். சோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் நிசாக்காட்ட போய் தப்பா நடக்கணும்? என்னங்க அது கொடுமையா இருக்கு. பாத்தீங்களா தர்பீஸ் என்ன சொல்ல வராருங்கிறது உங்களுக்கு புரியுதா? இவரை இன்டர்வியூ எடுத்த பெண்கள்லாம் ரொம்ப அழகழகான பெண்களாம். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் என்கிட்ட இருக்கும்போது நான் எங்க நிஷாக்கா மேல போய் கையை போட போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த தர்பீஸ். உங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் நிசாக்காட்ட போய் தப்பா நடக்கணும்? என்னங்க அது கொடுமையா இருக்கு. நீ இன்னும் 2 தடவை சேர்த்து அறிஞ்சிருக்கணும். ஆக மொத்தத்துல தர்பீஸ் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். இவன் பேசுற வீடியோல இருந்து ஒரு 4 பாயிண்ட் எடுத்து 4 கேஸ் போடலாம் போல இருக்கு இவன் மேல. செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. ஒன்னும் இல்லைங்க, ப்ரொவோக் டிவில இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறத லைவாவே எல்லா ஃபுட்டேஜையும் அவங்களே வெளியிட்டாங்க இல்லையா? நம்மளே கண் கூட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அங்கிருந்து நேரா ஸ்டேஷனுக்கு போய் அந்த மனுஷனை ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அதுக்கப்புறம் வான் பண்ணி அந்த மனுஷனை வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சி போகும்போது அங்க ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல. அந்த வீடியோல அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொல்றான்? அவங்க நம்மள உட்கார வச்சு நம்மள தப்பா கேள்வி கேட்டு நம்மள அமுக்கி அதன் மூலியமா அவங்க காசு சம்பாரிச்சு அவங்க சேனல் டெவலப் பண்றதுக்கு பண்றாங்களே. அவங்க வந்து ப்ரொவோக் டியூட்டி சேனல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. பாத்தீங்களா? இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு தப்பா கேள்வி கேட்டு இவரை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இவரை அமுக்கி என்னென்னமோ பண்ணிட்டாங்களாம். ஒன்றுமே கிடையாது. ஏன் தோல் மேல கையை போட்ட? இந்த நிஷாக்காவுடைய வீடியோவே இருக்கு, காட்டட்டுமா? இந்த 2 கேள்விதான். இந்த 2 கேள்வியே அநாகரிகமான கேள்வியாமா. கேமராவை புடுங்க போன இடத்துல ஏன்டா கேமராவை புடுங்குற, விட்றா, 4 லட்ச ரூபா கேமராடா, உடைச்சிடாதரான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த கேமராவை பாதுகாக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. கேட்டா மொத்த பேரும் சேர்ந்து என்ன ரூம்குள்ள அடைச்சி வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசின ஆள் தானே இந்த ஆளு. என்னை தாக்குறாங்க, என்னை அடிக்கிறாங்க. பாருங்க, நான் ஒரு ஆளு திரும்ப அடிக்கிறாங்க. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. ஆக மொத்தத்துல என்ன நடந்தாலும் சரி, யாரு என்ன ப்ரூஃபா காட்டினாலும் சரி, நான் பேசுறது தான்டா கரெக்ட், நான் பேசுறத பேசிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். கடைசியில் இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வெயிட் பண்ணா நமக்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்போம். சாலந்தானிக்கு வீடியோ இந்த தர்பீஸ் பண்ற அட்டூழியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.